ஊர்வசி மதுரை
நான் பாத்துருப்பா எப்படி இருந்தாலும் உனக்கு போட்டோ வைக்கணும் தானே போட்டா நான் போட்டு வச்சு உனக்கு தந்து இருக்கேன் ஐயா. நான் உள்ள போய் நேரம் மேட்ச் கட்டி வரேன். சொல்லுவா இப்ப கிரிக்கெட் வரான் எல்லாத்தையும் இது போட்டு அடிக்கிறான். சரி இவன் அடிக்கிறானே கம்மியா கேட்டது யாரு யாரு கேட்டது யாருமா தேவையா பார்த்து திண்டிவனம் பக்கம் வந்து கூத்து கத்து வந்து இன்னைக்கு என்னன்னா பெயிண்ட் போட்டு எண்ணெய் அடிக்குது அம்மா அவன்லாம் போடுங்க உள்ள 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 கட்டி போட்டுக்கிறா. சரி போட்டு எல்லாத்தையும் இது போட்டு அடிக்கிறான். இவன் நல்லவனுக்கு போட்டு போனான் இல்ல கெட்டவனுக்கு போன கேட்கியா யாரவா ஒரு கூத்து கட்டு கம்யூனிட்டி யாரு கேளுங்க. எந்த கமிட்டிக்கவா நீதான் கேக்குறீங்க கம்யூனிட்டி கூத்து கத்துவது யாரு இவனுக்கு கத்து குத்த கம்யூனிட்டி யாரு சரி கஷ்டக்காரு தும்பூர்காரு திருமாலு பெருமாள் இவனை கூட்ட மச்சான் பவுடர் வச்ச குத்தம் ஏன் குத்தம் நீங்க சனியை முடிச்சு ஆட்டுது ஏழரை நாட்டு சொல்லி கொடுத்தா வம்பு நம்மளுக்கு தேவையா சொல்லி கொடுத்தா வம்பு தேவை பொடி ஊருன்னு சொல்ற பாவனை விடுவா ஏடா கூத்து பார்க்க வந்தோம்னா அடிக்கிறீங்க என்னடா நான் எப்பா சத்தமா மகாராஜா ஒன்னு சொன்னா என்ன சொன்னா மயிறு மகாராஜாவா முன்னாடி பேக்கல் போ மயிறு மகாராஜா வேணாம் இல்லம்மா அவ அம்மா பைபாஸ்ல பொறம்போக்கு அடி அடிச்சதெல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி போயிடுச்சு கண்ணனுக்கு தெரியும் கேளு நான் கூத்து பார்க்க வந்துடுறேன் 2 வருஷமா சாட்டி அடிக்கிறதுல யாரு கேளு அவன் பச்சை முத்து போட்டு அடிச்சு என் மச்சானுக்கு தெரியும் கண்ணால பச்சை முத்து அடிச்சு ஒட்டி வரனுக்கு அந்த வேற எடுத்துச்சு ஆமாடா கேளாடா அப்படி தெரிஞ்சா நான் அடிக்கிட்ட விட்டேன் என் மகனுக்கு வந்தா தோடப்பாட்டம் அடிப்போம் இங்க வந்தா தோடப்பாட்டம் அடிப்போம் போடா திருமால ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியா ஒரு 10-15 வருஷம் இருக்கும் நம்ம பையன் பாண்டியவாதியார்கிட்ட ஆடும் போது எனக்கு அவெல்லாம் வேஷம் கத்து கொடுக்க மாட்டாரு அப்பத்தி திட்டமான கோபாலம் தாண்டி யாரும் சூற வருஷா பெருத்தான் நான் கோபாலம் பாத்துக்கிறேன் பெரும் பாத்துக்கிறேன் மச்சான் மச்சான் நீ கூத்தாரத்து பெருசு இல்ல ஊரா என் சோறு துண்டு கேட்டு வேற கத்து கொடுத்தாரு என் மாமாவை சத்தியமா அம்பாள் சத்தியமா அடிக்க மாட்டான் சும்மா யாரு கேள என் மாமா கத்து கொடுத்தாரு சராசன் விட்டா மச்சா பாடணும் விட்டா அண்ணன் எங்க மாமாவும் ஜோதி மாமா கத்து கொடுத்தாரு அவர் அடிக்கூடாது அடிக்க மாட்டான் அடிக்க கூடாது அடிப்பா நாளைக்கு போன் சுவிட்ச் ஆஃப் பண்றோம் மொட்டாடி வாத்துவோம் 11 மணிக்கு வந்தா மாதிரி அவன் புத்தி எனக்கு தெரியும் 11 மணிக்கு வரலாமா அப்பேற்பட்ட நாடகம் வாத்தியாரா
நான் சத்தியமான அடிக்க மாட்டேன். யானு கேளு. அப்ப கண்ணா, நீ ஒரு நாள் உனக்கு ஓய்வு கொடுக்குறியப்பா, நீ உள்ள போடா சாமி, நீ எங்க மாமா வச்சு நான் பாத்துக்கிறேன் போடா சாமி. இவர் கரெக்ட். திருமலை சமையலாக்கா அடிக்க மாட்டேன் கம்மாடி அடிக்கிறான். சபையா பார்த்தாயா எப்பேற்பட்ட சபை தர்ம ராஜாங்க நாடகம் பெருசு. வேற நேரத்துல வேற மாமியிட்ட சொல்றேன். சொல்லிட்டேன் அண்டாமா முடி வர்றோம். கண்ணோட ரெண்டு பேரும் அரே அல்ல இல்ல நல்லா ஓப்பறல்ல ஜோடி வாசிக்காரு மேல யாரு ஜோடி வாசிக்காரு அடிச்சு பாரு யாரு ஜோடி வாசிக்காரு யாரு அவன ஓய்ஸ் யார வேணானே அடிச்சு பாரு என்ன நடக்குது நீ எங்க போற ஏங்க ஐயா நான் நச்சிரு ஐயா இவ ஒண்ணு நம்பர் தர டோக்கன் பின்னாடி ரெண்டு பேர் போறல 10 டோக்கன் போட்டுறல இவள விட்டுரு இவள ஒரு டோக்கன் விடு அவ ரெண்டு பேத்துக்கு போய் வந்து எனக்கு பாதி ஓ இது கூட்டி விட்டு ஏய் யாரத்துல புடிகரை சண்டை வரும் யா மேல வந்து அடிச்சு வரமா ஏய் இங்க மேல அடிச்சு வரமா யா அங்க போடி அப்படியே டேய் சேவடியா பையா ஏய் கண்டா சேவடியா பண்ணி கட்டு போறான் கேட்டு விடு நீ சேவடியா பண்ணா டேய் சொர்க்கா ஏய் பத்தியா ஏய் அதல ஏய் லட்சங்க ஏய் சொர்க்கா நீ சொல்றத சொல்லுவரா ஏய் சொர்க்கா போதல சொர்க்கா மத்தியா மதல பாதல நிராதல சுராதல ரசதல ரசதல என்ன ரசம் இப்ப நீ அரக எப்பட மனர அல்ல போனீங்க ஒண்ணோட சொல்லு சொர்க்கா மத்தியம் அதல பாதாள இதல பாதாள நிராதல சுராதல ஏ ரசதல ஏ மப்பு பாய்வு ஓய்வு மேலே ஒரு ஏழு மேலே ஒரு ஏழு கீழே ஒரு ஏழு கீழே ஒரு ஏழு 77 ஓடிங்க என்ன பின்ன மொத்த நான் படுத்துக்கிறேன்டா அம்மா கூட்டி பாரு மாமா 77 படிச்சிக்கிறியா நீ கூட்டி கொடு பட்டு கூட்டி மாமா ஐயா போட்டுங்க ஏய் போட்டு விட்டாயா ஏய் இது நான் ஏழு மேல பெரிய ஏழு இது மேல பெரிய ஏழு கீழ சின்ன ஏழு சபாஷ் ஏனா பெரிய ஏழு வந்து தாய்
அது கீழே போட்டு குட்டி எத்தனை படிச்சுக்கிறா நீ வர டீக்கோ டாக்கோ என் பூக்கோ ஏழு போட்டு விட்டாயா ஆமாங்க ஒரு ஏழு தூக்கி கீழே போடு ஒரு ஏழு தூக்கி போடு அதான் என்ன பண்ணு என்னடா போட முடியாது போட்டுங்க போட்டியா அப்படியே அடி மியூசிக் மியூசிக் கல்பட்டானா வரமாட்டான் அப்படியே அடிச்சிட்டியா அப்படியே கூட்டாச்சுங்க கூட்டா என்னாச்சு ஒரு புடி மண்ணாச்சு அப்படி உலகமும் வெளியே வந்தா அது எப்படி பக்கறிந்து வெளியே வருமோ அது போலவே நான் எப்படி வருகிறேன் அப்படி 17 பெரியமா பேசாத அப்படி 17 உலகமும் நான் வருகிறேன் என்றால் கை கட்டி சாதிக்க வேண்டும் அப்படி இருந்தாலும் என்னுடைய நாடு இருக்கிறது பாரு 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 ஏற்பட்ட நாடு என்ன தெரியுது ஆமாங்க போக ஒரு பொம்பளை வயசான கேள்வி மூத்திரம் கொடுத்து தேவுடா தேவுடா இல்லைங்க தேவுடா கேள்வி மூத்தத்தை குடிக்காது நல்லவனா வாழ விடுறா என்ன நல்லவனா எவன்டா வாழ விட்டீங்க மூன்று நாடு அது எப்பேற்பட்ட நாடு சொல்லுங்க மகத தேசம் வெள்ளமாபுரி கிரிவரசாபுரி மகத தேசம் வெள்ளமாபுரி கிரிவரசாபுரி அதான் மொத்தம் மூணு நாடுங்க பேசாத யாருங்கல்ல வாயில வந்து எதுவும் சொல்லி மூடுவாங்க நாளைக்கு இந்த காதார கொடுத்து நீங்க சொல்லணும் என்கிட்ட இதை சொல்லணும் பேசுறது கேளுங்க அவனா பைத்தியக்கார போயாமா பாட்டை யாரு பாட்டை யாரு சரி வருமா ஒண்ணு ஒன்னா என் கதையிலையும் சொல்ல வர பாரு ஏய் தாந்தியாவில் வரக்கூடிய யார் என்று கேட்டோம் புடி வச்சுவோம் அப்படியே அது மாதிரி உனக்கு அடிச்சாங்கன்னா அங்கே ஊடி நான் பார்த்துக்கலாம் அத்தியாயம் வரக்கூடிய யார் என்று கேட்டால் பெற்ற தாய் தானே மிக மறந்தாலும் இல்லையே பெரு தாய் மறந்தாலும் மகத்தை உயிர்மை மறந்தாலும் உயிர்மையே உடல் மேய மறந்தாலும் கற்ற கல்வியை கலை மிக மறந்தாலும் நமச்சிவாயத்தை நான் மறுவேனே அப்படி வெளியே வரக்கூடிய என் தந்தையா வெளியே வரக்கூடிய யார் என்று கேட்டால் மரகத மன்னன் யார் என்று கேட்டால் என்னுடைய தந்தையை வெளிவரக்கூடிய மரகத மன்னன் எனக்கோ 2 தாய் யாரு கற்பனை 2 தாய் ஆமாங்க அப்படி இருந்தாலும் என்னுடைய தாயார் என் தந்தையார் உனக்கு தெரிந்து விட்டதா மரகத மன்னன் கற்பனை பொற்பனி நான் யாரு உன்னை விளக்கம் தெரியல யார் அருளை பெற்று தெரிவராது சரதேவி அருள் பெற்ற
இருக்கிறது ஆமா. சந்தன் ஆ. சந்தன் ஆ. சரா சந்தன் 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 சரா சந்தன் யாருங்கள சந்தன் தான் ஆமாங்க. அப்பதான் சரா சந்தன் சரா சந்தன். ஏப்பா ஆ. நான் 3 நாடு சொன்னேனே ஆமா. அது என்ன நாடு அதை சொன்னீங்களே இப்ப மகதேசம் கைவேலாபுரி கிரிவரசாபுரி ஆ. கைவல்லமாபுரி மொத்தம் 3 நாடு இந்த 3 நாட்டுக்கு ஆ. ஏன் வந்தது ஆமா அது பேரு உனக்கு தெரிய வராது ஏன் கேக்குறீங்க? நான் சொல்லட்டா சொல்லு. மரகத மன்னன் ஆண்டு வரக்கூடிய ஆ. யாரு அதான் மன்னன். மரகத மன்னன் ஆண்டு வரக்கூடிய மகதேசம் அக்கா, பெரியம்மா, இந்த பக்கம் வாங்க. இந்த தாரமா தட்டி வாடி. காலி ஓட்டுற மாதிரி. போற பேரு ஊர் மேல கம்பி தோகம் போறது. நீ வாடா. ஐயோ, ஓ, எப்படி? மரகத மன்னனை ஆண்டு வரக்கூடிய அந்த நாடோ மரகத மகதேசம் மகதேசம். கைவல்லமாபுரி பட்டினம் உனக்கு எப்படி வந்தது தெரியுமா? ஏன் கிரி என்றால் கிரி என்றால் மலை. மலை ஆ. அப்படி கடலா ஏய், கிரி என்றால் மலை மலை. அப்படி கடலா சூழப்பட்ட உலகம் இருக்கிறது. ஆமாங்க. அதான் கிரிவரசாபுரி அதுதான் கிரிவரசாபுரி. கைவல்லமாபுரி எப்படி வந்தது? ஆமாங்க. என் நாட்டுக்குள்ளே ஆ. யார் ஒருத்தர் வராரோ என்ன வெல்வதற்கோ ஆ. கொல்வதற்கோ யார் வருவார்? என்ன மீறி ஆ. இந்த நாட்டை யாராவது அடித்து உடைத்து என்னோட சமரயுத்தம் செய்தானால் ஆ. இந்த நாட்டுக்கு ஆ. கைவல்லமாபுரி பட்டினம்